ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுர் லக்னம், பிரீத்தி நாமயோகம், கௌளவ கரணம், இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு, மீன ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறின்னு இருப்பார். அந்த வகையில் முக்கியமான 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, மங்களகரமான குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள். இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன், சுபகாரகன். இந்த கிரகம் 30/4/2024 வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார். அதே சமயம் தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார். அடுத்தபடியாக 1/5/2024 அவர் மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரிஷபராசியில் தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 15/10/2024 அன்னைக்கு வக்ர கதி அடைகிறார். வருடம் முழுவதும் வக்ர நிலையிலே இருக்கார். அதாவது 15/10/2024 அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீனராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார். அதேமாரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 19/6/2024 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம். அதுக்கப்புறம் 4/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும். இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு தான் வருட பலன் கணிக்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மீனராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம். 2023 மட்டும் என்னென்ன கிழிச்சிட்டேன், 2024 என்ன கேலண்டரை தான் கழிப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. கரெக்டு. என்ன பண்ணுறது? 2023 உங்களுக்கு நன்மைகளையும் கொடுத்துட்டு இருந்தார், பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கல. இருந்தாலும் கொஞ்சம் உங்களால் சமாளிச்சுக்கிட்டு வந்தீங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தார். ஆகான்னு நினைக்கும்போது ராகும் கூடவே இருந்து உங்களை குழப்பத்தில் கொண்டு வந்து விட்டார். சரி ரைட்டு, ராகு விலகிட்டார் அப்படின்னா குரு வக்கரத்தில் போயிட்டார். என்னையா அது, இப்படி போனால் இப்படி, அப்படி போனால் இப்படி, நரிக்கு பயந்து புலிக்கு பயந்து நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அந்த வகையில் நீங்கள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சூப்பராக ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். நிறையா உங்களுக்கு கொடுக்க போகிறார், அருமையாக கொடுக்க போகிறார்.
செவ்வாயோட இதில் இருந்துக்கிட்டு நிறைய கொடுக்க போகிறார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீரப்போகிறது. இந்த 2024ஆம் ஆண்டு துவக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன் அதே சமயம் ஜீவனாதிபதி உங்களுக்கு இந்த குரு பகவான் தான் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கார். மீனராசியை சேர்ந்த அன்பர்கள்லாம் நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிய சாதனையாளர்களாக தான் இருக்காங்க. யாருமே சோடபோகலை, நிறைய பேர் சாதனையாளர்கள். ஆனால் அவங்களோட இல்லற வாழ்க்கை சுமார் தான். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இல்லற வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் தான் நாட்டமாக இருப்பீங்க. நிறைய பகவத் தியானம் அதில் தான் போவீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான பலன்கள், சூப்பர். என்னென்னா 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார், கொடுக்க போகிறார். இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பரில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ ஜனவரியில் ஃபுல் பலத்தோடு இருக்கார். அதனால் நிறைய தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோக்குள்ள உழைக்கிறீங்களோ அது கிடைக்கும். அதேமாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றுவீங்க. இருந்தாலும் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல விழுது. அற்புதமான பலன்கள். சத்ரு ஜெயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அருமையாக இருக்கும். அதேமாதிரி எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படின்னாலே 8ஆம் இடத்துல இருந்தால் தான் கிரகங்கள் தப்பு. அதே சமயம் இந்த குருவோட சுப பார்வை, அதுவும் 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல விழுது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால, அதுவும் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைக்க போகிறது. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் அருமையாக ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் கவலையே பட வேணாம். கிடுகிடுன்னு தொழிலை பெரிய லெவலில் கொண்டு வருவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதேமாரி இந்த 1/5/2024 இந்த குரு பகவான் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வரப்போகிறது. சரி, 3ஆம் இடம் சூப்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் தான். 3, 4 சுமாரான இடம்தான். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கவலைப்பட வேண்டாம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் இந்த வாய்ப்புகள் ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக டக்குன்னு நடக்கும். அதுமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள்லாம் கல்வியில் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அருமையாக இருக்கும். அந்த தேக்க நிலையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக சோம்பேறியாக இருக்காங்க, அவங்களாம் நல்ல சுறுசுறுப்பாக எழுந்து நல்லா படிப்பாங்க. நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது அந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கனாக்கா உங்களோட களத்திரஸ்தானத்தில் 5ஆம் பார்வையை விழுது. 5ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் இடத்துல விழுது. ரொம்ப அற்புதமான பலன்கள். என்ன அப்படின்னா உங்களோட திருமண யோகம் கைகூடும். ரொம்ப நாளாக வரன்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க, கல்யாணம் ஆகலேன்னு நல்ல வரன்கள் டக்குன்னு முடியும். எடுக்கிற காரியங்கள்லாம் டக்குன்னு முடியும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் அருமையாக கைகூடும். அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளெல்லாம் நிகழ்த்துவீங்க. சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே முக்கியமாக அதான் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளில் இல்லறத்தில் ஒரு துறவரம் மாதிரி இருந்தீங்க, முக்கியமாக அப்படியே நீங்கள் சன்னியாசியாக போயிடலாமாங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன்லாம் மாறும். குடும்பத்தில் அந்யோன்யம் உண்டாகும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழுறது. அற்புதமான பலன்கள். தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. சொத்து சுகம் சேரும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தில் விழுறது. அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார். என்ன அப்படின்னா மகர ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அந்த பார்வையால் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்க போகிறார். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உயர்வுகள் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக இந்த ராகு கேது இதுதான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா ராகு பகவான் ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார். ஏன்னா இந்த யோகக்காரகன் போகக்காரகன் சிந்திக்கிறதுலையே செலவு பண்ணுவார். என்னென்னா நீங்கள் பெருசாக சிந்திப்பீங்க. என்ன அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரச்சனை வரும், அதை பெருசாக்குவீங்க. ஐயோ நமக்கு வந்துடுச்சேன்னு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மென்டாலிட்டியை நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா ராகு பகவான் அப்படி தான் கொடுப்பார், பெருசாக தான் கொடுப்பார். எதையுமே யோசிக்கிறத கூட பெருசாக தான் யோசிக்க வைப்பார். ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட எல்லோரும் இந்த சிங்கிள் பெட்ரூம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு 5 ரூம் இருக்கிற மாதிரி வீடு, ஒரு பெரிய பங்களா, அந்த மாதிரி தான். அது கிடைக்காது அடுத்தது. உங்கள் பூர்வ ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அது அடுத்தது. ஆனால் உங்களோட யோசனை அப்படி இருக்கும். ஏன்னா ராகு அப்படி தான் தூண்டுவார்.
பெருசாக தூண்டுவார். நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கணும். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த ராகு ரைட்டு கேது எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு புதனோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறாங்கிறதுனால இந்த அறிவில் குழப்பத்தை கொடுப்பார். எப்படின்னா ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு யோசனை வரும், நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியுமா? கண்டிப்பாக உங்களால் முடியும். அதெல்லாம் குழப்புவாங்க. ஆனால் நீங்கள் குழப்பாமல் நீங்கள் அழகாக வேலையை செய்யுங்க, கண்டிப்பாக உயர்வுகள் வரும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த கேது பகவானுக்கு 1/5/2024 குருவோட பார்வை கிடைக்க போகிறது. அதுவும் 5ஆம் பார்வையாக நேராக கிடைக்கிறதுனால அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் உண்டாகும் கேதுவுக்கு. அதனால் உங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பத்தை கொஞ்சம் குறைப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் கவனமாக இருந்தாலே போகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் ஓட்டப்படாது. கவனமாக போகணும், கவனமாக வரணும். சரியா? அடுத்தபடியாக 11, 12 குடைய அதிபதி. இந்த லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அதாவது காசை கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்கிறது அவர் தான். இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் மந்தக்காரகன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரைய ராசியில் இருக்கார். 12ஆம் இடம் 7.5 ஆரம்பிச்சாச்சு. அதாவது 20/12/2023 உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி நிறைய பேருக்கு வாக்கியம் தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. திருக்கணிதமும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சிறுக்கணிதம் 17 ஜனவரியிலே மாறிட்டார். இப்போ வாக்கியப்படி மாறியிருக்கார். ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் உங்களோட விரைராசியில் தான் இருக்கார். 12ஆம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எல்லா செலவுகளையும் நீங்கள் சுபகாரிய செலவுகளாக மாற்றிக்கோங்க. சரியா? ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இப்போ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்லபடியாக ஒரு வீடு அமையும். என்ன தான் கடனில் இருந்தாலும் உங்களுக்கு இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குண்டான உயர்வுகளெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார். அதேமாரி சொத்து சேர்க்கை ஏதாவது மனையாவது வாங்கி போட்டுடலாம், அப்புறமா நமக்கு ஒரு யூஸ் ஆகும் அப்படின்னா தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம். வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம், அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம், அந்த ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் வாகனம் இருந்தால் தான் முக்கியம். அதனால் ஒரு பெரிய நல்ல வாகனமாக வாங்கலாம் அப்படின்னா தாராளமாக இப்போ முயற்சி பண்ணுங்கோ. அதேமாதிரி திருமண யோகம் கைகூடும். கண்டிப்பாக 7ல் எப்போவுமே ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் கொடுப்பார். ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆனவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த லட்டு சாப்பிட்றது தான். லட்டு சாப்பிடாதவன் ஐயோ நான் லட்டு சாப்பிட்லையேன்னு நினைப்பான். லட்டு நிறையா தின்னவன் ஐயோ இது என்னடா லட்டு, இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைப்பான். அதுமாரி திருமணம் ஆகலையே அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படுவாங்க. ஆனால் திருமணம் ஆனோன்னு ஐயோ திருமணம் ஆயிடுச்சே அப்படின்னு. ஏன்னா இதுதான் வாழ்க்கை. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அருமையாக அவர் அப்படியே ஸ்க்ரூ பண்ணுவார். அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க. அதுதான் சொன்னேன், இந்த செலவுகளெல்லாம் நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லதுங்க. என்ன தான் 7.5 அப்படின்னாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார். 3வது சுற்று இருக்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 2வது சுற்று அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். முதல் சுற்று அப்படிங்கும்போது கல்வியில் ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். அதனால் கல்வியில் கூர்ந்து படிக்கணும், கவனமாக படிக்கணும், அதான் அவங்களுக்கு நல்லது. மற்றபடி இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குருவோட பார்வையால், சனீஸ்வர பகவானோட பலத்தினால. ஏன்னா 7ல் இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணுவார். ராகு கேது பிரீத்திக்கு நீங்கள் சில இதெல்லாம் பண்ணி தான் அப்படியே முன்னேற்றம் அடையணும். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது, அதை மட்டும் கேட்டுருங்க. என்ன அப்படின்னா ஒருத்தன் காட்டுக்கு போய் மரம் வெட்டி எடுத்துகிட்டு வருவானாம். எடுத்துகிட்டு ஊருக்கு அதை வியாபாரம் பண்ணி பழைக்கிறவன். அந்த மாதிரி ஒரு நாள் காட்டுக்கு போயிட்டு மரம் வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு நரியை பார்க்குறான். நரிக்கு கால் 2 இல்லை, 2 காலையிலே நின்றுக்கிட்டு இருக்கு, 2 கால் கிடையாது. இவனுக்கு ஒரே கவலை, ஐயோ நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், இந்த நரி 2 காலே இல்லையே, அதுக்கு எப்படி சாப்பிடுவோம், எங்கே உயிரோட வாழும், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, என்ன பண்ணுறதுன்னு இவன் குழப்பத்தில் இருக்கான். ஏன்னா அந்த நரிக்கு 2 காலுமே இல்லை, 2 காலுமே முன்னங்கால் 2மே இல்லை, பின்னங்கால் 2 தான் இருக்குது, அதை வச்சுன்னு தான் இருக்குது. இவனுக்கு ஒரே கவலை. இது திடீர்னு பார்த்தா ஒரு புலியோட உருமல் சத்தம் கேட்குறது. ஐயோன்னு பயந்து போய் இவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். இந்த நரியை அடுத்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது. ஏன்னா புலி வர்றது, புலி உருமல், பயம், பயந்து போனால் அந்த புலி என்ன பண்ணுறது, ஒரு மானை அடித்து எடுத்துகிட்டு வருது. அதோட இறைக்கு எடுத்துகிட்டு மரத்துக்கிட்ட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு எப்போவுமே இந்த புலி சிங்கம் பார்த்திங்கன்னா எடுத்துன்னு போய் வச்சுக்காது. எப்போவுமே அதுக்கு தான், அதாவது சதைகள் இதெல்லாம் நாளாக
நமக்கு ஒரு வாடை வர ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ சாப்பிட்டு தீர்த்துரும். அதனால் அது என்ன பண்ணுது, தனக்குண்டான சாப்பாட்டை சாப்பிட்டு அது அந்த மானை போட்டு போயிடுறது. இந்த நரி அங்கேருந்து வந்து அந்த மானோட மீதி இது இருக்குது பார்த்திங்களா, அதை சாப்பிட்டு உயிர் வாழுறது. அப்போ அது சந்தோஷமாக இருக்குது அந்த நரி. என்ன அப்போ இவன் நினைக்கிறான், ஆகா இந்த மாதிரி இருக்கும்போதே பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுறாரு, என்ன நமக்கு இப்படி இருக்கும்போது நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார்ல. இதுக்கே இப்படி பண்ணும்போது நமக்கு பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார்ன்ட்டு இவன் என்ன பண்ணுறான், மரத்தை வெட்டினதெல்லாம் அங்கேயே போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு வேலைக்கே போகிறதில்ல. எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், கடவுள் இருக்கார், அவர் பார்த்துப்பார். அதுக்கே பண்ணும்போது நமக்கு பண்ண மாட்டாரா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, சாப்பாடு அப்படியே இழைச்சி போயிட்டான். என்னடா அதுன்ட்டு கடவுளை கேட்குறான். கடவுளே என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு. அப்போ கடவுள் கேட்குறார், நீ நரியை பார்த்த, ஏன் நீ அந்த புலியை பார்க்கல? அந்த புலி தான்ப்பா நீ நரி கிடையாது, நீ புலி. நீ வந்து வேலையை செய், மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்குது பாரு. அந்த நரி சாப்பிட்டு போகிறது, அந்த புலியோட இது அந்த நரி கிடைக்கிறது. நரி சாப்பிட்டதுனால நரியோட புண்ணியம் அந்த புலிக்கு கிடைக்கிறது. இதுதான் வாழ்க்கை. அதனால் நீ வந்து நரியை பார்க்காத, கஷ்டப்படுறவங்களை பார்க்காத, உழைக்கிறவங்களை பாரு. அந்த புலி போய் வேட்டையாடி ஒரு மானை இழுத்துன்னு வருது, அதை பாரு. அதனால் நீ வேலையை பாரு அப்படின்னு. உடனே அவன் வேலையை பார்க்குறான், உயர்வடைகிறான். இதுதான் அதுமாரி இந்த மீனராசிக்காரர்கள்லாம் உட்கார்ந்தது போதும், பொறுத்தது போதும், பொங்கி எழணும். இப்போ எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜென்ம ராசியில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் கேது பகவான், விரைய ராசியில் சனி பகவான், 3ஆம் இடத்துல குரு பகவான், கவலைப்படாதீங்க. 4 மாதம் குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்குல்ல, உபயோகப்படுத்திக்கோங்க. மீதி 8 மாதம் அதை வச்சு ஓட்டிடுங்க. அவ்வளோதான். ஆக இந்த கதையின் மூலம் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, உழைப்பு உழைப்பு உழைப்பு. மற்றபடி கவலைப்படாமல் உங்களோட வேலைகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். ஏன்னா மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த குழப்பத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ஒரு வீறு நடை போடணும். அதனால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கும் புற்றுக்கோயில் கண்டிப்பாக போயிட்டு வரணும். விநாயக பெருமான், துர்க்கை அம்மன், அதேமாரி நவகிரகங்களில் உள்ள குரு பகவான், சனி பகவான், இவங்களை வழிபாடு பண்ணணும். மாதந்தோறும் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். தட்சிணாமூர்த்தி கிட்ட போக முடியல, அந்த கோயிலுக்கு போக முடியலன்னா பக்கத்தில் இருக்க குரு மகான், ஷீரடி பாபா இல்லை ராகவேந்திரர், இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா இந்த மீனராசி அப்படிங்கும்போது புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி, இந்த நட்சத்திரத்தங்களை பிறந்தவங்க அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு மாதந்தோறும் போயிட்டு இந்த அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு வளமை கொழிக்கும், நல்லவை நடைபெறும் ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.